Hi students, exercise 1.1 12th sum. Find the matrix A for which கொடுத்துருக்காங்க. இந்த A என்ற மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துக்கலாம், Bன்னு எடுத்துக்கலாம். B equal to 5 3 minus 1 minus 2. அப்புறம் இந்த மேட்ரிக்ஸை Cன்னு எடுத்துக்கலாம். C equal to 14 7 7 7. இப்போது இதை அப்படியே எழுதுங்க. A இது A இன்ட்டு B ஈக்குவல் டு இதுதான் நம்ம Cன்னு எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ ஃபைண்ட் தி மேட்ரிக்ஸ் A தான் நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ A மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. இந்த Bயை ரைட் ஹேண்ட் சைடாக எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ C B ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்தீங்கன்னா B இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இங்கே ஏவுக்கு அடுத்தது தான் B இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஏவுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, அதனால் Cக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் B இன்வர்ஸ் எழுதணும், முன்னாடி எழுதக்கூடாது. சரிங்களா? இப்போ B இன்வர்ஸ். இப்போது C அப்படியே எழுதுங்க. C மேட்ரிக்ஸ் வந்து 14 7 7 7. அடுத்தது B இன்வெர்ஸ் எழுதணும். B இங்கே தான் இருக்குது, இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா 1 by determinant B adjoint B. 1 by determinant B adjoint B. அதான் கண்டுபிடிக்கலாம். இப்போ 14 7 7 7 அதை அப்படியே எழுதிங்க. 1 by determinant B. 1 by determinant Bன்னா இதுக்கு determinant வேல்யூ கண்டுபிடிக்கணும். மேலே கிளம்பிட்டு 5 into minus 2 minus 10 கிடைக்கும். அப்புறம் minus 1 into 3 minus 3 வரும். இங்கே என்ன எழுதணும், ப்ளஸ் 3. அட்ஜாயிண்ட் B கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் Bக்கு ஷார்ட்கட் மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். மெயின் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இது அட்ஜசன்ட் டயகனல், அதை சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அப்போது 5 இங்கே எழுதுங்க, minus 2 இங்கே எழுதுங்க. minus 2 இங்கே 5, இங்கே சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. ப்ளஸ் 3 இருக்குது, minus 3 எழுதுங்க. minus 1 இருக்குது, ப்ளஸ் 1 எழுதுங்க. சரிங்களா? இப்போ 14 7 7 7 இரண்டு மல்டி பண்ணிங்கன்னா 1 டிவைட் பை minus 10 ப்ளஸ் 3 வந்து 1 டிவைட் பை minus 7 கிடைக்கும். இந்த இடத்துல minus 2 minus 3 1 5. இப்போது 1 by minus 7 ஃபஸ்ட் எழுதிங்க. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டி பண்ணுங்க. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். சரிங்களா? 14 into 2 minus 28 கிடைக்கும். 7 into 1 ப்ளஸ் 7 கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் செகண்ட் காலம் 14 into 3 4 into 3 12, ரிமைனிங் 1 3 4 minus 42 கிடைக்கும். இப்போ 7 into 5 35 ப்ளஸ் 35. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 7 into minus 2 minus 14, 7 into 1 7. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் 7 into minus 3 minus 21, 7 into 5 35 ப்ளஸ் 35. நெக்ஸ்ட்டு minus 1 divided by 7 அப்படி எழுதிக்கலாம். கிழக்கிற மைனஸ் மேலே எழுதியிருக்கேன். minus 28 ப்ளஸ் 7 என்ன கிடைக்கும்னா minus 21 கிடைக்கும். இது minus 42 ப்ளஸ் 35 என்ன கிடைக்கும், minus 7. நெக்ஸ்ட் லைனு minus 14 ப்ளஸ் 7 minus 7, minus 21 ப்ளஸ் 35 14. இது minus 1 by 7 உள்ள மல்டி பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 21 டிவைட் பை 7 3 கிடைக்கும். அடுத்தது இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 7 by 7 1 கிடைக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான், ப்ளஸ் 7 by 7 இங்கேயும் 1 கிடைக்கும். இப்போ minus 1 into 14 minus 14 ஆகும். டிவைட் பை 7 என்ன வரும், minus 2 கிடைக்கும். சரிங்களா? இதுதான் ஏவோட வேல்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.